தாழக்கிடப்பாறை தற்காத்திட வந்தவர்கள் தான் வைகுண்ட மாமுனியினுடைய காலடி தொழுது பணிந்து வணங்கி ஐயாவினுடைய பேரருளால் அவருடைய பெரிய திருநடையில் தர்மயுக வாழ்வு நமக்கு பெற்றுத் தருவதற்காக ஐயாவினுடைய பொன்மேனி கூட்டை பொதிந்திருக்கிற பள்ளியறையின் முன்னால் ஆவணி மாதம் புதன்கிழமை என்று ஐயாவினுடைய அருள் கொள்வதற்காக வருகின்றிருக்கிற அன்பு உள்ளம் அரவணைக்கும் பண்பு உள்ளம் கொண்ட ஐயாவளி மக்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஐயாவினுடைய பேரருளால் நாம் தலை நிமிர்ந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு தனிப்பாதை அமைத்து தர்மயுக வாழ்வுக்காக ஐயா காட்டிய வழியிலே நம்முடைய பயணத்தை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயாவினுடைய திரு வருகைக்கு முன்னால் ஆலயங்கள் இருந்தது, வழிபாட்டு நடைமுறைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. பழமொழிகள் கூட இருந்தது. ஆலயம் தொழுவது சாதமும் நன்று, கோவில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். இப்படி பல்வேறு பழமொழிகள் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் முப்பாட்டர்கள் ஆலயத்துக்குள்ளே சென்று வழிபடுவதற்கு அவர்களுக்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டது. தெருக்களிலே செல்லுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மனிதனாக பிறந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மனித உரிமை கிடைக்கவில்லை. கேட்டால் சொல்லுவார்கள், இது ஆண்டவன் வகுத்த நியதி. அந்த நியதியினுடைய அடிப்படையிலே தான் ஆலயங்கள் செயல்படுகிறது. ஆண்டவன் ஸ்லோகங்களுக்கு கட்டுப்பட்டவர். ஸ்லோகத்தை ஓதுகிற எங்களுக்கு கட்டுப்பட்டது என்று சொல்லி மக்களிடம் தங்களை ஆண்டவரை விட உயர்ந்தவர்களாக காட்டி நம்முடைய மனித உரிமைகள் அத்தனையும் பறித்தார்கள் என்பது வரலாறு. கல்வி படிக்க முடியாது, ஆலயம் தொழ முடியாது, கிணற்றுக்குள்ளே போய் நீரெடுத்து குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் ஐயா வைகுண்டனுடைய திருவுதயம் வருகிறது. 1008 மாசி 20க்கு பின்னால் ஐயா வைகுண்டனுடைய தலைமைப்பதி வந்தது. நம்முடைய வழிபாட்டினுடைய பெருமையாக வழங்குகிற ஐம்பதிகளில் ஒன்றான அம்பலப்பதி, முட்டப்பதி, தாமர உளம்பதி, பூப்பதி ஆகிய பதிகளோடு ஐயா கால்நாட்டி கொடுத்த திருநலத்தாங்கல்கள், மக்களாக தாங்கள் அமைத்துக் கொண்ட திருநலத்தாங்கல்கள், அப்படி திருநலத்தாங்கல்களை அமைத்துக் கொண்ட போது அதை சற்று உயர்வாக மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்கிற மனநிலையில்
பதிகளாக அதை வைத்து ஒரு மிகச்சிறப்பான வழிபாட்டை தலைமைப்பதி முதல் தாங்கல்கள் வரை ஒரே நிலையில் வழிபட்டு வருகிற வழிபாடு ஐயா வழி மட்டும்தான். இதற்கு முன் உள்ள யுகங்களை எடுத்து பார்ப்போமேயானால் முன்மதம் கொண்டிருக்கிற யுகங்கள் 4: கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம். இந்த யுகத்துக்கு யுகம் என்ன தொடர்பு நமக்கு தெரியாது. நல்லாறு சாஸ்திரங்கள் இருந்தது, 4 வரை வேதங்கள் இருந்தது. அவை நமக்கு தெரிந்ததா என்றால் தெரிய வைக்கப்படவில்லை, தெரிவது மறுக்கப்பட்டது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது பாடத்திலே படித்திருக்கிறோம், எல்லோரும் படித்திருப்பீர்கள். வேதத்தை எவனோ ஒருவன் படிக்கிறான், படிப்பதற்கு தகுதி பெற்றது. அந்த வேதம் அவன் ஓதுகிற போது அதனுடைய நாதம் நம் போன்றவர்களுடைய காதிலே பட்டுவிட்டால் காதிலே ஈயத்தை காய்ச்சி விட்டு செவிடாக்குகிற தண்டனை கொடுத்த வரலாறுகள் நம்முடைய நாட்டிலே இருந்த ஒரு வேதனையான வரலாறு. அந்த வரலாற்றை எல்லாம் மாற்றி ஆலயம் நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள், வழிபாடு நீங்களே நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நாமெல்லாம் ஆகமம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது என்று ஒரு ஆகமத்தை அகிலத்திரட்டு அம்மானையை தந்து, இதுக்கு முன்னுள்ளவன் படிக்கக்கூடாதுன்னா, படிக்க தகுதி இல்லாதவன் படிப்பதை கேட்டால் கூட காதை செவிடாக்க வேண்டும் என்றார். ஐயா ஒரு புதிய பாதையை காட்டு, படியுங்கள், படித்துக் கொண்டே இருங்கள் என்று நமக்கு அகிலத்திரட்டு அம்மானையை தந்து, அந்த அம்மானையை ஒரு பணிவிடையாக்கி நடத்துவதற்குரிய நிலையை ஐயா இன்று எல்லோர் கையில் இருக்கிற அகிலத்திரட்டு அம்மானை இந்த திருநடையிலே வாசிக்கப்பட்டு விளக்கம் சொல்லப்பட்டு அதற்கு பின்னால் அச்சகத்திலே நூலாக பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதுதான். ஆனால் நாம் நடைமுறைப்படுத்திய நிலைப்பாடு அல்லது நடைமுறை, இதுக்கு முன்னுக்குள்ளவே வேதத்தை நமக்கு படிக்கிறதுக்கு தகுதி இல்லை, படிக்காம என்றார் ஐயா. வேதத்தை தந்திருக்கிறார், இந்த வேதத்தை படிக்க வேண்டும், படிப்பவர்களுக்கு பொருள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைமைப்பதியிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்களுக்கு முன்னால் அகிலத்திரட்டு வாசிக்கப்பட்டு விளக்கம் சொல்லப்பட்டு அது வருட நிகழ்விலே ஒரு பணிவிடையாக ஒரு நிகழ்வாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆவணியிலே ஒரு திருநாள், தையிலே ஒரு திருநாள், வைகாசியிலே ஒரு திருநாள் நடத்துவது போல கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 17வது நாள் வரக்கூடிய நிலையில் திரியேடு வாசித்து விளக்கம் சொல்லப்பட்டு அகில கருத்துக்களை உலகறிய செய்யக்கூடிய நடைமுறையை இந்த உலகத்திற்கு தலைமைப்பதி அறிமுகப்படுத்தி இன்று எல்லா பதிகளிலும் தாங்கல்களிலும் இதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே வேதம் இல்லாதவர்கள் ஐயாவளியினர் இல்லை, வேதம் உள்ளவர்கள் என்கிற நிலையை இந்த உலகத்திற்கு தந்தது ஐயா. நம்மெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ளே அனுமதிக்காததற்கு காரணம் தீண்டாமை. நாம் தகாதவர்கள். இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தால்
தீட்டுப்பட்டு விடும். எனவே சுத்தப்படுத்த வேண்டியது இருக்கும். எனவே தீண்டாமை வந்துவிடக் கூடாது என்று நம்மை வெளியே வைத்து விட்டார். திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய வரலாறை படிக்கிற போது, கன்னியாகுமரியிலிருந்து திருச்செந்தூர் செல்லுகிற போது, திருச்செந்தூருக்கு முன்னால் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. அதிலே ஆலய கோபுர தரிசனம் கோடி நன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கோபுர தரிசனம் கோடி நன்மை என்று இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டு அதை பற்றி ஆராய்ந்த போதுதான் திருச்செந்தூரிலே திருநாள் நடக்கிற போது நம் போன்றவர்கள் எல்லாம் இந்த கல்வெட்டிற்கு அங்கே அனுமதிக்கப்படாமல் இருந்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், சாமி கும்பிடணும்னா அந்த இடத்துல இருந்து கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு போயிடும், கோடி நன்மை நமக்கு கிடைக்கும். இப்படி அந்த ஜாதிய வன்மம் இருந்ததை மாற்றுவதற்காகத்தான் ஐயா தொட்டு நாமம் இடுகிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தார். நாமம் இடுவது தொட்டு நாமம் இடுகிற பழக்கமாக ஐயா தந்திருப்பது எதற்காக என்றால் அதற்காக. தொட்டால் தீட்டு. இப்ப பதிக்கோ ஒரு தாங்களுக்கோ வந்தால் தீட்டு இல்லை, தொட்டுத்தான் நாமம். எனவே அந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கு உலகத்தில் முதல் குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் முதல் நடைமுறையை திருநாமம் விடுதலிலே ஐயா நமக்கு காட்டி தந்திருக்கிறார். இது ஐயாவளியினுடைய பெருமை. சமுதாயத்தில் சமத்துவ சமுதாயம் அமைப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக, சாதி ஒருநிரப்பாக இருக்க வேண்டும் என்கிற நிலையை ஐயா உருவாக்கி தந்திருப்பதனுடைய அடையாளம், எடுத்துக்காட்டு தொட்டு நாமம். நம்ம ஒரு ஊருக்குள்ள போறோம், ஆதிக்கம் உள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பக்கத்தில் போனால் தோல்ல முந்து போட முடியாது, ஒன்றை எடுத்து புரிஞ்சுக்கணும். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று கருதிய ஐயா, நீ என்னுடைய மகன், நீ என்னை வழிபட வரக்கூடிய போது கூட தலை நிமிர்ந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் இடுப்பிலே ஆடையை எடுத்து வைப்பது அவமானம். அந்த அவமானத்தை இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் தலையிலே தலைப்பாகி கட்டிவிட்டு தலை நிமிர்ந்து என்னை வழிபட வருகிற போது வா என்னுடைய மகனே என்று ஐயா நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய வழிபாட்டுகளிலே தலைப்பாகை கட்டுவது ஒரு நடைமுறையாக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு. இப்போ ராமருடைய அவதாரம் ராவணனை கொன்றதோடு முடிவு பெற்று, கண்ண பரமாத்மாவினுடைய அவதாரம் துரியோதனாதிகளை துவம்சம் செய்ததோடு நிறைவு பெற்றுவிட்டார். முருகபெருமானுடைய அவதாரம் சூரனை சங்காரம் செய்ததோடு முடித்து விட்டது. ஆனால் வைகுண்ட அவதாரம் முடிவில்லாதது. தர்மீக வாழ்வு நாம் பெறுவது வரை ஐயாவையே எல்லாம். எனவேதான் சர்வமும் வைகுண்டமயம் என்கிற நிலையிலே நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் தர்மயுகம் நமக்கு கிடைக்கும். இந்த யுகத்தை பொறுத்தவரையில் கலி எல்லா இடத்திலும் இருக்கிறது. இதற்கு முந்தைய யுகத்தில் அப்படி இல்லை. இராவணன் கெட்டவன் கொல், இரணியன் கெட்டவன் கொல். இப்ப அது முடியாது. பால ஜனாதிபதி கெட்டவன் கொல் முடியாது. பால ஜனாதிபதி நல்லவன் வளர்த்து விடு முடியாது. எனவே திருத்தப்படுகிற வரை ஒருவரை திருத்த வேண்டும். அப்படி திருத்துவதற்காக மனித குலத்தை திருத்தி தக்க வைப்பதற்காகத்தான் ஐயா வைகுண்டர் நமக்காக ஒரு வழிபாட்டை தந்திருக்கிறார். அதனால்தான் நாமெல்லாம், நான் உங்களை பார்க்கிற போது ஐயா உண்டு என்று சொல்லுகிறேன்.
நீங்கள் என்னை பார்க்கிற போது ஐயா உண்டு என்று சொல்லுகிற ஒரு சமத்துவ பண்பாட்டை இந்த ஐயா உண்டு இந்த உலகத்திற்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா நமக்கு சொல்லுகிற போது என் பேரால் முத்திரைகள் இட்டோரே நன்றாவார் என்று சொல்லுகிறார். ஐயாவுடைய பேரால் இடுகிற முத்திரை திருநாமம். அந்த திருநாமம் இட்டவர்கள் தான் நன்றாவார்கள், தர்ம வாழ்வுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை தந்திருக்கிறார். எனவே ஐயாவை பின்பற்றுகிற நாம், ஐயாவை ஏற்று அவருடைய திருநடையிலே வந்து கொண்டிருக்கிற நாம், என்னுடைய நெற்றியில் ஐயாவினுடைய திருநாமம் நான் அணிந்திருக்கிறேன், இதை மட்டும்தான் அணிவேன். இனி என்னை ரட்சிப்பதற்கு, எனக்கு தர்மயோக வாழ்வு தருவதற்கு கருணை பெருங்கடல் ஐயா வைகுண்டனால் மட்டும்தான் முடியும். எனவேதான் காரண கடவுள், கலியடிப்பதற்காக வந்த காரண கடவுள் வைகுண்டர் என்பதை நாம் உணர்ந்திருப்பதால் ஐயாவினுடைய திருநடைக்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்தை உணரச் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை ஒவ்வொருவரும் எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொல்லி திருநாமம் இடுங்கள். ஐயாவே எல்லாம் என்கிற உணர்வை கொண்டு ஐயாவை மட்டுமே வழிபட்டால்தான் தர்மயோக வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்கிற தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்வதற்கு, நம்மை தக்க வைப்பதற்காக நம்முடைய பணிவிடைகளை பாருங்கள், அதிலே கலந்து கொள்ளுங்கள், திரியடை வாசித்துக் கொண்டிருங்கள், வாசிப்பதை கேட்டுக் கொண்டிருங்கள். வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டும் என்று ஐயா உத்தரவாதம் தந்திருக்கிறார். எனவே அகிலத்திற்கு அம்மானை மன மகிழ்ச்சியோடு நாம் கேட்டுக் கொண்டிருப்போமே, ஆனால் நாம் நினைப்பதையெல்லாம் ஐயா நமக்கு நிறைவேற்றி தருவார். ஐயா நாம் கேட்பதையெல்லாம் நமக்கு தருவார். அப்படி தருவதற்கு நாம் ஐயாவை பற்றி பிடித்துவிட வேண்டும். ஐயாவை சரணாகதி அடைந்து விட வேண்டும். ஐயா வைகுண்டா, நீ எல்லாம் வேறு கதி எனக்கில்லை என்று முழுவதுமாக நாம் ஐயாவை சரணாகதி அடைந்து விட்டோமையானால் மானமாக வாழக்கூடிய தகுதியை நாம் தக்க வைத்து விடுவோம். அப்படி நாம் மானமாக வாழக்கூடிய தகுதியை தக்க வைத்துக் கொண்டால் தர்மயுக வாழ்வு நமக்கு கிடைக்கும். அந்த தகுதியை நாம் பெற முடியும். அப்படி பெறுவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக உழைக்க வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும் என்று இந்த ஆவணி திருநாள் முதற்கிழமையில் உங்களை பார்த்து வணங்கி வேண்டி கேட்டுக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் ஐயாவினுடைய பிள்ளைகளாக உங்களுடைய தகுதியை தக்க வைத்து தர்மயுக வாழ்வுக்கு நீங்கள் பேறு பெற்றவர்களாக உங்களை மாற்றுவதற்கு ஐயாவினுடைய போதனை வழி நீங்கள் நடங்கள் என்று கூறி ஐயாவினுடைய பள்ளியறையின் முன்னால் அவரை வணங்குவதற்காக வந்து நீங்கள் எல்லாம் உங்களுடைய இல்லத்துக்கு செல்கிற போது நீங்கள் நினைத்ததையெல்லாம் ஐயா நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஐயாவினுடைய காலடி வணங்கி கேட்டுக்கொண்டு வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயா